ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அக்டோபர் 2020 உடைய ஃபுல் மந்த் கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ ஃபுல் மந்த் கரண்ட் அஃபேர்ஸ்னால் இதில் எதெல்லாம் வந்து நான் சோர்ஸாக எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இது வந்து கம்பைலேஷன் ஆஃப் ஹிந்து நியூஸ் பேப்பரோடது அண்ட் பிஐபியோடது. ஓகேங்களா? ஸோ பிஐபினா உங்களுக்கு தெரியும், ப்ரெஸ் இன்ஃபர்மேஷன் பியூரோ, கவர்மெண்ட் கொடுக்குற டெய்லி ஆக்டிவிட்டீஸோடது. நெக்ஸ்ட்டு வாஜிராம் ஐஏஎஸ். ஓகேங்களா? ஸோ அவங்களுடைய மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸு அக்டோபர் ரிலேட்டட் அண்ட் விஷன் ஐஏஎஸ். ஓகேங்களா? ஸோ நிறைய பேர் விஷன் ஐஏஎஸ் படிப்பீங்க. ஸோ அதில் இருக்கிற மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ இதில் இருக்கிறதுல எல்லாத்துலேயுமே உங்களுடைய ப்ரிலிம்ஸுக்கு என்ன வேணுமோ அது எல்லாத்தையுமே கம்பைல் பண்ணி, ஓகேங்களா? ஸோ இதில் இருக்கிறது இதில் இருக்காது, ஏதாவது புதுசாக இருந்தது அப்படின்னா ஸோ அதையும் இதில் எடுத்து உங்களுக்கு ஒரே மெட்டீரியலாக கிட்டத்தட்ட ஒரு 55 பேஜ் கிட்ட நான் இது கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஸோ இந்த இதை படித்தாலே மேக்ஸிமம் உங்களுக்கு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிடலாம். வேறு எந்த சோர்ஸும் உங்களுக்கு தேவைப்படாது. ஸோ இதோட பிடிஎஃப் உங்களுக்கு வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் எங்கள் டெலகிராம் குரூப்போட லிங்க் அப்லோட் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ அந்த லிங்க்கில் போய்ட்டு நீங்கள் டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ அங்கே இந்த பிடிஎஃப் வந்து அப்லோட் பண்ணுவோம். ஸோ அதை தவிர நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டட் என்ன டவுட்ஸ்னாலும் நீங்கள் அங்கே கேட்கலாம். சில பேருக்கு அந்த டெலகிராமோட டிஸ்கிரிப்ஷன் லிங்க் ஒர்க் ஆகிறதில்ல. ஸோ என்னோடய ஃபோன் நம்பரும் கீழே கொடுத்துருக்கேன், அதுக்கும் நீங்கள் மெசேஜ் அனுப்பலாம். இதை தவிர என்னன்னா இந்த பர்டிகுலர் இது வந்து கிட்டத்தட்ட 55 பேஜ் போகிறதுனால, ஓகேங்களா? ஸோ இது வந்து மொத்தம் 2 வீடியோவாக ஸ்ப்ளிட் பண்ணி வரும். ஸோ ஒரு வீடியோ வந்து கிட்டத்தட்ட ஒரு 30 to 40 மினிட்ஸ்க்குள்ளே தான் இருக்கும். ஸோ அதுக்கு மேலே போனாலும் நிறைய பேர் வீடியோ பார்க்க முடியாது. ஸோ கொஞ்சம் போராக போகும். ஸோ அதனால் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1/2 an hour to 30 to 35 மினிட்ஸ் வந்து என்னென்னா இந்த வீடியோ இதாகும். ஓகேங்களா? சரி, இதை தவிர இதுக்கு முன்னாடி அன்அகாடமியில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ளஸ் கோர்ஸில் உங்களுக்கு மொத்தம் வந்து 3 வகையான கோர்சஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. உங்களுக்கு குரூப் 2ஓட, ஓகேங்களா, முழு பாடம். ஓகேங்களா? முழு பாடத்தையும் வந்து என்னென்னா இலக்கு அப்படின்ற ஒரு ஸ்கீமு கீழே பண்ணுறாங்க. ஸோ இது வந்து February 22க்கு இது வந்து ஸ்டார்ட் ஆகுது இந்த கோர்ஸு. இதை தவிர லட்சியம் அப்படின்ற கோர்ஸு இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயின்ஸ், குரூப் 2ஓட மெயின்ஸுக்கான ஒரு இந்த ஃபவுண்டேஷன் கோர்ஸ் மாதிரி இது February 23 வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இதை தவிர இந்த இப்போ வரப்போகிற குரூப் 1ஓட மெயின்ஸுக்காண்டி வெற்றி அப்படின்ற ஒரு கோர்ஸு. ஸோ இது வந்து February 22 வந்து என்னது ஸ்டார்ட் ஆக போகுது. ஓகேங்களா? ஸோ நீங்கள் இதை தவிர என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா there will be a டெஸ்ட் சீரிஸ் உங்களுக்கு. ஸோ அந்த டெஸ்ட் சீரிஸும் வந்து உங்களுக்கு கண்டக்ட் ஆகும். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைனில் நடக்கக்கூடியது. ஸோ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்அகாடமியோட அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி அதில் வந்து என்னென்னா கோலை வந்து டிஎன்பிஎஸ்சி அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ணிவிட்டு அந்த டிஎன்பிஎஸ்சிக்குள்ளே போனீங்க அப்படின்னா நீங்கள் வந்து என்னென்னா ப்ளஸ் சப்ஸ்கிரிப்ஷன் இருக்கும். அந்த ப்ளஸ் சப்ஸ்கிரிப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அமௌண்ட் பே பண்ணுறதெல்லாம் வரும். ஸோ நீங்கள் வந்து ரொம்ப கம்மியான அமௌண்ட்டாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் அந்த அமௌண்ட்டை இது பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அப் டு February 28 வரைக்கும் 10% வரைக்கும் டிஸ்கவுண்ட் தராங்க. இப்போ பாருங்கள் 1 இயருக்கு எவ்வளோ ஃபீஸ் அப்படின்னா 7,000 தான் ஃபீஸு. ஸோ அதில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 10% வந்து உங்களுக்கு டிஸ்கவுண்ட் தராங்க. அது எப்படி தருவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வள்ளுவன் ஐஏஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ரெஃபரல் கோடு இருக்கும். அந்த ரெஃபரல் கோடை நீங்கள் வந்து டைப் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 10% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். ஓகேங்களா? பட் நீங்கள் February 28க்கு அப்புறமா மார்ச்சுக்கு அப்புறமா இதை கம்மி பண்ண போகிறாங்க 5%. ஸோ அது பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் அமௌண்ட் அதிகமாக இருக்கும். ஸோ இப்போவே பண்ணிக்கிறது வந்து என்ன வந்து பெட்டராக இருக்கும் அப்படின்றோம். ஓகேங்களா? ஸோ இதை வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஎம்ஐ ஆப்ஷன்லேயும் பண்ணலாம். ஸோ இட்ஸ் நோ காஸ்ட் இஎம்ஐ தான். ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வள்ளுவன் ஐஏஎஸ் அப்படின்றது நீங்கள் 10% வந்து என்னென்னா உங்களுக்கு இந்த கோடை யூஸ் பண்ணிங்கன்னா கிடைக்கும். சரி, நம்ம இப்போ மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் போயிடலாம். ஸோ இதில் மேக்ஸிமம் எல்லாமே இருக்கும். ஸோ யூ டோன்ட் வரி அபவுட் தட். நீங்கள் வேறு ஏதாவது நான் கரண்ட் அஃபேர்ஸ் போய் படிக்கணுமா அப்படின்றதெல்லாம் தேவையில்லை, எல்லாமே இதில் இருக்கும். ஓகேங்களா? சரி, ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா வைபவ் சம்மிட். ஸோ வைபவ் சம்மிட் அப்படின்றது 2 அக்டோபர் நடந்த ஒரு விர்ச்சுவல் சம்மிட். ஸோ இது எந்த சம்மிட், இது எதுக்காண்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் இருக்கிற ரிசர்ச்சர்ஸ் அண்ட் ஓவர்சீஸில் இருக்கிற இந்தியன் ரிசர்ச்சர்ஸ், ஓகேங்களா, அண்ட் அகாடமிஷியன்ஸ் இவங்களெல்லாம் வந்து என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துக்கு கொண்டு வந்து நம்ம இந்தியாவில் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகாடமிக் இன்ஸ்டியூட்லையாக இருக்கட்டும், R&D ஆர்கனைசேஷன்லையாக இருக்கட்டும் அவங்களுடைய இன்வால்மெண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படின்றது தான் இந்த வைபவ் சம்மிட் அப்படின்றது. ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான். இதுக்கெல்லாம் வேறு எதுவும் தேவையில்லை. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லை, பட் இருந்தாலும் வந்து கேட்டுருவானோ அப்படின்ற ஒரு இதில் தான் இதெல்லாம் எடுத்திருக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு அட்டல் டனல். ஸோ அட்டல் டனல் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா லாங்கஸ்ட் ஹைவே டனல் இந்த வேர்ல்டுலேயே லாங்கஸ்ட் ஹைவே டனல். ஓகேங்களா? கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா 9.02 கிலோமீட்டர் அளவுக்கு இதனுடைய இது இருக்குது. இது எங்கே போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மணலி டு ஸ்பிளித் வேலி. ஓகேங்களா? மணலி டு ஸ்பிளித் வேலி, ஜம்மு அண்ட் காஷ்மீரில். ஓகேங்களா? ஸோ இது எந்த ரேஞ்சுக்கு கீழே வருதுன்னா பிர்பால் ரேஞ்ச். இப்போ நம்ம ஹிமாலயஸ் பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹிமாலயாவில் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷிவாலிக் இருக்கும். ஓகேங்களா? அதுக்கடுத்து பிர்பாஞ்சல் ரேஞ்ச் இருக்கும், கிரேட் ஹிமாலயாஸ் இருக்கும். ஓகேங்களா? அதுக்கடுத்து லெசர் ஹிமாலயாஸ். ஸோ இதெல்லாம் படிச்சிருப்பீங்க. லெசர் ஹிமாலயாஸ், கிரேட் ஹிமாலயாஸ், டிரான்சர் ஹிமாலயாஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இதில் வந்து என்ன பிர்பாஞ்சல் ரேஞ்சுன்னு ஒரு ரேஞ்சும் இருக்கும். ஸோ அந்த ரேஞ்சில் கிட்டத்தட்ட ஒரு ஆல்டிடியூட் 3000 மீட்டர்ஸ் ஹைட்டில் இந்த பர்டிகுலர்
டனலை வந்து கட்டியிருக்காங்க. ஓகேங்களா? இது வந்து ஹார்ஸோட ஷூ ஷேப்புக்கு இருக்கும். ஓகேங்களா? ஹார்ஸோட ஷூ ஷேப்புக்கு இருக்கும். அதே மாரி வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேர்ல்டுலயே இந்த எஸ்கேப் டனல்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? எஸ்கேப் ஆகுறதுக்கு ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சுன்னா எஸ்கேப் ஆகுறதுக்கு அதுவும் இதில தான் வச்சிருக்காங்க. இத தவிர இட்ஸ் எ சிங்கிள் டியூப் டபுள் டனல், டபுள் லேண்ட் டனல். ஓகேங்களா? சிங்கிள் டியூப் மாரி இருக்கும். நீங்க இன்சைடும் வரலாம், அவுட் சைடு போறதும் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது வந்து ரோடாங் பாஸுக்கு கீழ இது வந்து இருக்கும். இத யார் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பார்டர் ரோட் ஆர்கனைசேஷன். அவங்க தான் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இத பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இது எதுக்கு கீழே வருது அப்படின்னா, அந்த இடத்துல ஒரு ஃபால்ட் ஜோன் இருக்கும். ஃபால்ட் ஜோன் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 2 பிளேட்டு ஜாயிண்ட் ஆகிற இடம் அப்படின்ற மாரியும், இல்ல 2 பிளேட்டு பிரியிற இடம். தட் இஸ் கால்ட் ஃபால்ட் ஜோன். இது வந்து ஒரு டிஃபிகல்ட் ஃபால்ட் ஜோனுக்கு கீழே பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா சார்? ரொம்ப 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 முக்கியமான ஒரு டனல். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ஒன் நேஷன் ஒன் ரேஷன். ஸோ ஒன் நேஷன் ஒன் ரேஷன் இப்போ ரொம்ப இதாக போயிட்டுருக்கு. இப்போ தமிழ்நாட்டில் கூட அதை லேட்டஸ்ட்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. ஸோ இந்த ஒன் நேஷன் ஒன் ரேஷன் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு ஸ்மார்ட் கார்டு. ஓகேங்களா? நீங்கள் வந்து ரேஷன் கடையில் அந்த ஸ்மார்ட் கார்டு கொடுத்துருவாங்க. ஸோ அந்த கார்டை கொண்டு இஃப் யூ ஆர் அ மைக்ரண்ட், ஓகேங்களா, நீங்கள் வந்து என்னென்னா வேறு ஒரு ஸ்டேட்டுக்கு போயிட்டு வேலை பார்க்குறீங்க அப்படின்னா, அங்கே வந்து உங்களுக்கு பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் மூலமாக அரிசி, கோதுமை இதெல்லாம் வாங்குறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிறது தான் இந்த ஒன் நேஷன் ஒன் ரேஷன் கார்டு. ஸோ கிட்டத்தட்ட 28 ஸ்டேட் அண்ட் யூனியன் டெரிட்டரியில் இதை ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதை தவிர என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது எதில் ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரானிக்ஸ் பிஓஎஸ்ல வந்து ஒர்க் ஆகுது. ஓகேங்களா? இதை தவிர என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்ட்ரல் லெவலில் ஐஎம், அதாவது என்னென்னா இன்டகிரேட்டட் மேனேஜ்மெண்ட்டுக்காண்ட ஒரு பிடிஎஸ் சாஃப்ட்வேர் இருக்குது. இதை தவிர இன்னொரு போர்ட்டல் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்னவித்ரன் அப்படின்ற ஒரு போர்ட்டலும் இருக்குது. ஸோ அந்த போர்ட்டலுக்கு கீழே தான் இந்த பர்டிகுலர் ஒன் நேஷன் ஒன் ரேஷன் அப்படின்றது செயல்படுது. இது எந்த மினிஸ்ட்ரி கீழே வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃபுட் அண்ட் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் அண்டர் த மினிஸ்ட்ரி ஆஃப் கன்சியூமர் அஃபேர்ஸு கீழே வருது. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ஆர்மி ஸ்டாட்டிக் ஸ்விட்ச் கம்யூனிகேஷன் நெட்வொர்க் அல்லது அஸ்கான் அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கு எக்ஸாம்பிள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அஸ்கான் விச் இஸ் ரீசன்ட்லி சீன் இன் நியூஸ். ஓகேங்களா? இட் இஸ் ரிலேட்டட் டு அப்படின்ற மாதிரி கேட்கலாம். ஓகேங்களா? ஸோ அதனால் இந்த அஸ்கான் அப்படின்ற நேமையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆர்மி ஸ்டாட்டிக் ஸ்விட்ச் கம்யூனிகேஷன் நெட்வொர்க். ஸோ இது எதுக்காண்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் அ ஸ்ட்ராட்டஜிக் அண்ட் தியேட்டர் ஏரியா கம்யூனிகேஷன் நெட்வொர்க். இதில் எதுக்காண்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டெக்னாலஜி ட்ரான்ஸ்ஃபர். ஓகேங்களா? டெக்னாலஜி ட்ரான்ஸ்ஃபரை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து என்னென்னா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு. ஓகேங்களா? ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கும், அதை தவிர என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஆர்மியில், ஓகேங்களா, ஆர்மியில் டெக்னாலஜி கண்டென்ட் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த டெக்னாலஜி கண்டென்ட் கிட்டத்தட்ட லோக்கலாகவே எல்லாத்தையும் யூஸ் பண்ணுறது அப்படின்றது தான் வந்து என்னென்னா இதனுடைய முக்கியமான விஷயம். ஓகேங்களா? ஸோ இதில் கிட்டத்தட்ட 80% ஆஃப் லோக்கல் கண்டென்ட் ப்ராஜெக்ட் வந்து என்னென்னா இந்தியாவில் பண்ண போகிறாங்க. ஓகேங்களா? ஸோ அஸ்கான் அப்படின்றது இட்ஸ் ரிலேட்டட் டு கம்யூனிகேஷன் நெட்வொர்க் ஆஃப் ஆர்மி அப்படின்றது தெரிஞ்சால் போதும். வேறு எதுவும் எக்ஸ்ட்ரா அதிகமாக தெரியணும்னு அவசியம் இல்லை. நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரைஸ். ஸோ ரைஸ் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குளோபல் எக்ஸ்பர்ட். இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஓகேங்களா? ரைஸ் அப்படின்றது என்னென்னா ஏஐ. அந்த ஏஐயை தான் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ரிலேட்டடாக நடந்த ஒரு சம்மிட் தான். ஓகேங்களா? ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ரிலேட்டடாக நடந்த சம்மிட்டு. அது என்னென்னா ரெஸ்பான்சிபிள் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஓகேங்களா, சம்மிட். ஓகேங்களா? ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சம்மிட் அப்படின்றது தான் இதனுடைய இது. ஓகேங்களா? ஸோ இது யார் யார் சேர்ந்து நடத்தியிருப்பாங்க அப்படின்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் இன்ஃபர்மேஷன் அண்ட் டெக்னாலஜி அவங்களும் நித்தி ஆயோக்கும் சேர்ந்து நடத்தின ஒரு சம்மிட் தான் இந்த சம்மிட்டு. ஸோ இட்ஸ் அ விர்ச்சுவல் சம்மிட். நேரடியாக நடக்கலை, ஆன்லைனில் தான் நடந்திருக்கும். ஓகேங்களா? இதை தவிர என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேர்ல்டு லெவலில் லார்ஜஸ்ட்டு, ஓகேங்களா, லார்ஜஸ்ட்டு ஸ்டார்ட் அப் ஈகோ சிஸ்டம் இந்தியாவில் தான் இருக்குது. தேர்டு லார்ஜஸ்ட் ஸ்டார்ட் அப் ஈகோ சிஸ்டம் நம்மக்கிட்ட தான் இருக்குது அப்படின்றது அதில் ஒரு இதாக வந்திருந்தது. இதெல்லாம் கண்டிப்பாக முக்கியமான பாயிண்ட் அப்படின்றதுனால உங்களுக்கு ரெட்டு இதில் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அக்ரிகல்ச்சர்லேருந்து ஏரோப்ளைன் ரன்னிங் வரைக்கும் எல்லாமே வந்து என்னென்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஹெல்த் கேர் இதில் எல்லாத்துலேயுமே வந்து என்னென்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்றதோட இம்பார்ட்டன்ஸ் அதிகம். நெக்ஸ்ட்டு யுனைடெட் நேஷன் பயோடைவர்சிட்டி சம்மிட். இந்த யுனைடெட் நேஷன் பயோடைவர்சிட்டி சம்மிட் எப்போ நடந்துச்சு அப்படின்னா, யுனைடெட் நேஷன் ஜென்ரல் அசம்பிளியோட 75th ஆனிவர்சரி இப்போ லேட்டஸ்ட்டாக நடந்துச்சு. அந்த ஆனிவர்சரி நடக்கும்போது சேர்ந்து நடந்தது தான் இந்த யுஎன் பயோடைவர்சிட்டி சம்மிட். ஓகேங்களா? இந்த சம்மிட் இது வரைக்கும் எந்த கைண்ட் ஆஃப்லேயும் நடந்ததில்லை. ஸோ ஃபஸ்ட் டைமாக யுஎன்ஜிஏ பண்ணுறாங்க. ஸோ இதில் யார் கலந்துக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கன்வென்ஷன் ஆன் பயாலஜிக்கல் டைவர்சிட்டியில் மெம்பர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க இதில் கலந்துப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இதை தவிர என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பர்டிகுலர் மீட்டிங்கில், ஓகேங்களா, இந்த யுஎன்ஜியோட 75th ஆனிவர்சரி மீட்டிங்கில் வேறு என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
பயோடைவர்சிட்டியோட டீகேட் ஓகேங்களா, பயோடைவர்சிட்டியோட டீகேன்னு சொல்லிட்டு 2011 to 20 வரைக்கும் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி டெசிக்னேட் பண்ணியிருப்பாங்க. அது இப்போ எண்ட் ஆயிருக்கு ஓகேங்களா. ஸோ அதையும் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதை தவிர என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவோட கெப்பாசிட்டி ரிலேட்டட் டு பயோடைவர்சிட்டி என்ன அப்படின்றது தெரிஞ்சுக்கணுங்க. அண்ட் நம்ம அதில் என்ன அச்சீவ் பண்ணியிருக்கோம் பயோடைவர்சிட்டி ரிலேட்டடாக. இப்போ இந்தியா பார்த்தீங்க அப்படின்னா வேர்ல்டு லெவலில் நம்மளுடைய லேண்டோட ப்ரப்போர்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேர்ல்டு 100%ல் 2.4% வந்து இந்தியாவோட அந்த லேண்ட் ப்ரொப்போர்ஷன் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த 2.4%ல் வேர்ல்டு லெவலில் இருக்கிற 8% அளவுக்கான ஸ்பீசிஸை வந்து என்னென்னா நம்ம ஹோல்ட் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா. இதை தவிர என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃபாரஸ்ட் அண்ட் ட்ரீ கவர் இருக்குது பார்த்தீங்களா, அது கிட்டத்தட்ட 24.56% அளவுக்கு நம்ம என்ஹான்ஸ் பண்ணியிருக்கோம். இதை தவிர ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் டைகர் இன் த வைல்டு ஓகேங்களா, ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் டைகர் இன் த வைல்டை வந்து என்னென்னா நம்ம டபுள் பண்ண வேண்டியிருக்கும் ஓகேங்களா, டபுள் பண்ண வேண்டியிருக்கும். அதோட டெட்லைன் வந்து பார்த்தீங்கன்னா 2022, பட் அதை நம்ம ஆல்ரெடி அச்சீவ் பண்ணிட்டோம் ஓகேங்களா. இதை தவிர நம்ம வந்து இந்த லயனு, இந்த டால்ஃபின் இதுக்கெல்லாம் வந்து என்ன பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னா சேவ் பண்ணுறதுக்கு, கன்சர்வ் பண்ணுறதுக்கு இப்போ நிறைய ப்ராஜெக்ட்ஸை வந்து நம்ம கொண்டு வந்துக்கிட்டு இருக்கோம். இதை தவிர நம்ம என்ன பண்ண எய்ம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 26 மில்லியன் ஹெக்டார்ஸ் ஆஃப் டீஃபாரஸ்டட் லேண்டை வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஒரிஜினல் நல்ல லேண்டாக கொண்டு வரதுக்காண்டி பை 2030 ஒரு நல்ல லேண்டாக கொண்டு வரணும் ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரியான ஒரு எய்மும் நம்ம வச்சுருக்கோம். இதை தவிர ஐச்சி பயோடைவர்சிட்டி டார்கெட்னு ஒன்று இருக்குது, வேணால் நீங்கள் ஆன்லைனில் போய் ஐச்சி பயோடைவர்சிட்டி டார்கெட்னா என்னென்னு படிங்க. ஸோ அதுக்கு நம்ம கான்ட்ரிபியூட் பண்ணுறோம். இதை தவிர என்னென்னா சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோலில் 15வது கோல் ஓகேங்களா ரிலேட்டட் டு பயோடைவர்சிட்டி, அதுக்கும் நம்ம நிறைய லெவலில் கான்ட்ரிபியூட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதை தவிர என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காம்ப்ரிஹென்சிவ் அண்ட் இன்ஸ்டிடியூஷனல் லீகல் சிஸ்டம் ஆஃப் சிபிடி ஓகேங்களா, அதில் வந்து என்னென்னா இந்தியா வந்து மெம்பராக இருக்கிறாங்க ஓகேங்களா. ஸோ இவ்வளவுமே வந்து என்னென்னா பயோடைவர்சிட்டி ரிலேட்டடாக இந்தியாவோட கான்ட்ரிபியூஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கடுத்து மெகா ஃபுட் பார்க் இன் கேரளா. ஸோ ஃபுட் பார்க்னா என்ன? ஸோ ஃபுட் பார்க் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக நீங்கள் வந்து என்னென்னா லைக் ஃபுட் ப்ராசஸிங் ஓகேங்களா. ஸோ ஃபுட் ப்ராசஸிங் இதெல்லாம் வந்து என்னென்னா ஒரே இடத்துல நடக்கிற மாதிரியான விஷயங்கள் தான் இந்த ஃபுட் பார்க் அப்படின்றது சொல்லுவாங்க ஓகேங்களா. ஸோ இது வந்து ஃபஸ்ட் டைமாக வந்து என்ன கேரளாவில் கொண்டு வந்திருக்காங்க. இந்தியா லெவலில் பார்த்தீங்கன்னா 20வது ஓகேங்களா, கேரளாவில் ஃபஸ்ட் டைமு, இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 20வது ஓகேங்களா. இப்போ இதே இந்த ஃபுட் பார்க் ரிலேட்டடாக ஸ்கீம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் 2 ஸ்கீம் இருக்குது. ஒன்று பிஎம் கிஷான் சம்பதா யோஜனா, இது வந்து சென்ட்ரல் செக்டார் ஸ்கீம், இது மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபுட் ப்ராசஸிங் கீழே வருது. கிட்டத்தட்ட 17 ஸ்டேட்டில் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்ரோ ப்ராசஸிங் அண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் அக்ரோ ப்ராசஸிங் கிளஸ்டர். அக்ரோ ப்ராசஸிங் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இப்போ நீங்கள் வந்து ஒரு நெல், இப்போ நீங்கள் ஒரு கோதுமை தயாரிக்கிறீங்க, அந்த கோதுமையை வந்து என்ன ப்ராசஸ் பண்ணி அதை வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அதோடைய லைஃப் டைமை இன்க்ரீஸ் பண்ணுறது அல்லது அதில் நிறைய நியூட்ரியண்ட்டை சேர்க்கறது. ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க பார்த்தீங்களா. ஸோ அதுதான் அந்த அக்ரோ ப்ராசஸிங் அண்ட் டெவலப்மெண்ட் அண்ட் அக்ரோ ப்ராசஸிங் கிளஸ்டரை கிரியேட் பண்ணுறது. வாட் இஸ் கிளஸ்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறையா வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன ஃபுட் பார்க்கெல்லாம் கம்பைன் பண்ணி ஒரு பெரிய கிளஸ்டர் மாதிரி கிரியேட் பண்ணுறது ஓகேங்களா. ஸோ அது எந்த பீரியட்னா பீரியட் 2016 to 20 வரைக்கும் இதை பண்ணியிருந்தாங்க. இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 7 காம்பனண்ட் இருக்குது. ஸோ இதை தவிர இன்னொரு ஸ்கீம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரதான் மந்திரி ஃபார்மலைசேஷன் ஆஃப் மைக்ரோ ஃபுட் ப்ராசஸிங் என்டர்பிரைசஸ் ஸ்கீம், மைக்ரோ ஃபுட் ப்ராசஸிங் என்டர்பிரைசஸ் ஸ்கீம். ஸோ இந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கியமானது ஒன் டிஸ்ட்ரிக்ட் ஒன் ப்ராடக்ட் அப்ரோச். இது வந்து யூபியில் இப்போ ஃபஸ்ட் டைமாக பண்ணியிருப்பாங்க. அதாவது ஒரு டிஸ்ட்ரிக்டில் ஒரு ப்ராடக்டை வந்து என்னென்னா பிரதானமாக பண்ணுறது. இப்போ பழனினா பஞ்சாமிரதம்னா அந்த பழனி டிஸ்ட்ரிக்ட்டுன்னு சொல்லிட்டோம்னா பழனி டிஸ்ட்ரிக்ட் ஃபுல்லாகவே வந்து என்ன பஞ்சாமிரதம் பண்ணுறது, அதை வந்து என்னென்னா அந்த பர்டிகுலர் டிஸ்ட்ரிக்டில் பண்ணணும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை பண்ணுறது. ஸோ இதுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஃபினான்ஷியல் சப்போர்ட்லாம் கொடுக்குறாங்க. கிட்டத்தட்ட கிரெடிட் லிங்க்டு கேபிட்டல் சப்சிடி 35% அளவு கொடுக்குறாங்க. இதை தவிர என்னென்னா கிட்டத்தட்ட 10 lakh வரைக்கும் ஒரு யூனிட்டுக்கு தராங்க. ஒரு கம்பெனி ஆரம்பிச்சிங்கன்னா ஒரு 10 lakh வரைக்கும் தராங்க. இந்த ஸ்கீம் பார்த்தீங்க அப்படின்னா 2020-25 வரைக்கும் செயல்பட போது. இட்ஸ் அ சென்ட்ரலி ஸ்பான்சர்டு ஸ்கீம் ஓகேங்களா. இந்த பிரதான் மந்திரி கிஷான் சம்பதா யோஜனாவில் ஒரு சொல்ல மறந்துட்டேன். இதில் கேபிட்டல் சப்சிடி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 35% to 75% வரைக்கும் நமக்கு தருவாங்க. வாட் இஸ் கேபிட்டல் சப்சிடினா ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறதுக்கு தேவையான அமௌண்ட் ஓகேங்களா, அதுதான் கேபிட்டல் சப்சிடி. நெக்ஸ்ட்டு ப்ரொடெக்ஷன் ஆஃப் குட் சமாரிட்டன்ஸ் ரூல்ஸ் பை
மினிஸ்ட்ரி ஆஃப் ரோட் அண்டர் மோட்டார் வெஹிக்கிள் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2019. இது என்ன குட் சமாரிட்டன்னா யார்? இதை பற்றி நோட்ஸ் கொடுக்கல, இது ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஓகேங்களா? வாட் இஸ் குட் சமாரிட்டன்? இப்போ வந்து ஒருத்தர் வந்து ஆக்சிடென்ட் ஆகி கிடக்கிறாரு, அவரை வந்து ஒருத்தர் நல்ல எண்ணத்தில் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எடுத்து கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறாரு அப்படின்னா, இதுக்கு முன்னாடிலாம் எப்படி இருந்திருக்கும் அப்படின்னா அந்த ஹாஸ்பிட்டலில் சேர்த்தவரை பிடிச்சி நோண்டுவாங்க, என்ன பண்ணது, என்ன எப்படி ஆக்சிடென்ட் நடந்துச்சு, யார் யார் வந்தா அப்படின்னு சொல்லிட்டு அதேமாதிரி அவரே குற்றவாளி மாதிரி பார்ப்பாங்க, நீ ஆக்சிடென்ட் பண்ணியா அப்படின்ற மாதிரிலாம் பார்ப்பாங்க. பட் இப்போ என்ன கவர்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்கன்னா தெர் வில் பி a குட் சமாரிட்டன் ஆக்ட். ஸோ இந்த குட் சமாரிட்டன் அப்படின்றவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் பர்சன், ஆக்சிடென்ட் ஆன பர்சனை ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்க்குற அந்த பர்சன். ஸோ அவருக்கு சில பாசிட்டிவான ரைட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அது என்னென்ன ரைட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போலீஸ் வந்து அவர்கிட்ட வந்து ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணக்கூடாது, அவராக ஆசைப்பட்டால் என்ன பண்ணலாம் அப்படின்னா சில தகவல்களை கொடுக்கலாம். அதே மாதிரி அவர் வந்து என்னென்னா அவருடைய நேமு, அவருடைய பர்சனல் டீட்டெயில்ஸ் எதையுமே வந்து ஷேர் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஓகேங்களா? இதே மாதிரி ஏதாவது காம்பன்சேஷன் அவருக்கு கொடுக்கனாலும் கவர்மெண்ட் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரியான சில விஷயங்கள் கொண்டு வந்திருக்கிறாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு, அன்கவர் ஃபர்ஸ்ட் எக்ஸ்ட்ரீம் யூவி லைட் அப்பியர்டு. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு எக்ஸ்ட்ரீம் யூவி லைட். ஓகேங்களா? அதாவது என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இந்த ஸ்பேஸ் ரிலேட்டட் விஷயத்தில் ஓகேங்களா மல்டி வேவ், ஓகேங்களா மல்டி வேவ் லென்த் சேட்டலைட் மூலமாக, தட் இஸ் ஆஸ்ட்ரோசெட். ஓகேங்களா? மல்டி வேவ் லென்த் சேட்டலைட் தட் இஸ் ஆஸ்ட்ரோசெட். அந்த ஆஸ்ட்ரோசெட் மூலமாக என்ன பண்ணியிருக்காங்க, எக்ஸ்ட்ரீம் யூவி லைட்டை வந்து என்னென்னா கண்டுபிடிச்சிருக்காங்க. அது பேர் என்னென்னா AUDFS-01. AUDFS-01. ஸோ இந்த பர்டிகுலர் ரிசர்ச் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த ப்ராஜெக்ட்டுக்குள்ள பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா செஃபிப்ரா, அதாவது CEFIPRA அப்படின்ற ஒரு ப்ராஜெக்ட்டு கீழே இந்த பர்டிகுலர் யூவி லைட்டை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த CEFIPRA அப்படின்றது இண்டோ அண்ட் ஃப்ரெஞ்சு, ஓகேங்களா, ரெண்டு பேருடைய அந்த ஸ்பேஸ் ரிலேட்டட் விஷயங்களை நமக்கு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா there will be a கோஆப்ரேஷன். அந்த கோஆப்ரேஷனுக்கு நேம் தான் CEFIPRA. அந்த பர்டிகுலர் மூலமாக இந்த பர்டிகுலர் ஆஸ்ட்ரோசெட் இது மூலம் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட், ரேவால்சால் லேக். ஸோ ரேவால்சால் லேக் எங்கே இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க, அது மட்டும் போதும். ரேவால்சேக் லேக் அப்படின்றது ஃப்ரெஷ் வாட்டர் லேக். ஓகேங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க, இட்ஸ் அ ஃப்ரெஷ் வாட்டர் லேக். இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹிமாச்சல் பிரதேஷில் இருக்குது. இதுக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டீசோ பேமா அப்படின்றது. இது ஏன் வந்துச்சு அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி நடந்திருக்கும், அதனால் அந்த லேக் வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் நமக்கு தேவையில்லை, ஜஸ்ட் வந்து இதை பற்றி மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு, டேட்டா கவர்னன்ஸ் குவாலிட்டி இண்டெக்ஸ். இந்த டேட்டா கவர்னன்ஸ் குவாலிட்டி இண்டெக்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? டேட்டா கவர்னன்ஸ் குவாலிட்டி இண்டெக்ஸ் அப்படின்னா நீங்கள் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ டிஃப்ரெண்ட் மினிஸ்ட்ரி அல்லது டிபார்ட்மெண்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நிறையா ஸ்கீம்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. சென்ட்ரல் செக்டார் ஸ்கீமு, சென்ட்ரலி ஸ்பான்சர்ட் ஸ்கீம்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. அப்போ அந்த இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது there will be a they need a டேட்டா அண்ட் பார்த்தீங்கன்னா நிறைய டேட்டாவை அவங்க க்ரியேட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த பர்டிகுலர் டேட்டா தான் இந்த டேட்டா கவர்னன்ஸ் குவாலிட்டி இண்டெக்ஸ். ஸோ அது ரிலேட்டடாக வந்தது தான். ஸோ இது என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெவலப்மெண்ட் மானிட்டரிங் அண்ட் எவல்யூஷன் ஆஃபீஸ்னு நித்தி ஆயோக்கில் ஒரு ஆஃபீஸ் இருக்குங்க. டெவலப்மெண்ட் மானிட்டரிங் அண்ட் எவல்யூஷன் ஆஃபீஸ்னு நித்தி ஆயோக்கில் ஒரு ஆஃபீஸ் இருக்குது. அந்த ஆஃபீஸ் தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் மினிஸ்ட்ரி அண்ட் டிபார்ட்மெண்ட்டுடைய பெர்ஃபார்மன்ஸ் ரிலேட்டட் டு தி இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் சென்ட்ரல் செக்டார் சென்ட்ரலி ஸ்பான்சர் ஸ்கீம் த்ரூ டேட்டா கவர்னன்ஸ் குவாலிட்டி மூலமாக பண்ணுறாங்க. மொத்தம் இதில் 6 தீம் வச்சு பண்ணுறாங்க. சரி, 6 தீம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேட்டா ஜெனரேஷன். ஒரு டிபார்ட்மெண்ட் வந்து ஒரு பர்டிகுலர் ஸ்கீமை பண்ணுறாங்க, இப்போ ஸ்வச் பாரத் பண்ணுறாங்கன்னா அவங்களுடைய டேட்டா ஜெனரேஷன் எப்படி இருக்குது, அந்த பர்டிகுலர் ஸ்கீம் ரிலேட்டடான டேட்டா ஜெனரேஷன் எப்படி இருக்குது, டேட்டா குவாலிட்டி எப்படி இருக்குது, யூஸ் ஆஃப் டெக்னாலஜி எவ்வளோ பண்ணியிருக்காங்க, டேட்டா அனாலிசிஸ் எப்படிலாம் பண்ணுறாங்க, அதை எப்படி யூஸ் பண்ணுறாங்க, அந்த டேட்டாவை எப்படி டிசமினேட் பண்ணுறாங்க, அண்ட் டேட்டா செக்யூரிட்டி அண்ட் HR கெப்பாசிட்டிலாம் எவ்வளோ இருக்குது. இந்த மாதிரியான விஷயங்கள் 6 தீம் ரிலேட்டடாக பண்ணுறாங்க. இதை 6 கேட்டகரிக்குள்ளே பண்ணுறாங்க. அவங்களோட அட்மினிஸ்ட்ரேட்டிவில், ஸ்ட்ராட்டஜிக்கில், இன்ஃப்ராவில், சோஷியலில், எக்கனாமிக்கலில் அண்ட் சயின்டிஃபிக்கலாக என்னென்ன மாதிரிலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு 6 விஷயத்தில் பண்ணுறாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு போங்கோ சாகர், அதுக்கடுத்து INPN. இந்த 2 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸசைஸு. ஓகேங்களா? ஸோ இந்த எக்ஸசைஸ் பார்த்தீங்கன்னா இந்த போங்கோ சாகர் அப்படின்றது செகண்ட் எக்ஸசைஸு. இந்தியா அண்டு பங்களாதேஷ் அப்படின்னு சொல்லிட்டு 2, ஓகேங்களா, அந்த 2 சேர்ந்து பண்ணது தேர்ட். இது ரெண்டுமே வந்து என்ன இந்தியா பங்களாதேஷ் பண்ணதான். செகண்ட் வந்து போங்கோ சாகர், தேர்ட் வந்து என்னென்னா INPN. ஓகேங்களா? பே ஆஃப் பெங்காலில் இந்த எக்ஸசைஸ் நடந்திருக்கும். நெக்ஸ்ட்டு, நியூ ஸ்பீசிஸ் பிலாங் டு எ பிளான்ட் குரூப் பைப் வாட்ஸ். பைப் வாட்ஸ் அப்படின்ற ஒரு பிளான்ட் குரூப் இருக்குது. அந்த இதில் நியூ ஸ்பீசிஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. அது என்னென்ன ஸ்பீசிஸ் அப்படின்னா எரிகோலன் ஃபெரிவேசிவ்
பெரிவேசிஃபலம், அதுக்கடுத்து எரிகோலன் கரவலஞ்ச் அப்படின்றது. ஓகேங்களா? ஸோ இது வந்து மகாராஷ்டிராவிலேருந்து, இன்னொன்று கர்நாடகாவிலேருந்து. சரி, இதுக்கு என்ன ப்ராப்பர்ட்டி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் எண்டமிக் டு இந்தியா. ஸோ இந்தியாவில் மட்டும்தான் இருக்குது. சாரி, அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா வெஸ்டர்ன் காட்ஸில் தான் உங்களுக்கு கிட்டத்தட்ட 70% ஆஃப் இந்த பைப் வாட்ஸ் அப்படின்ற தாவரம் இருக்குது. இந்த பைப் வாட்ஸ் தாவரம்னோடனே நீங்கள் கூகுள் இமேஜில் போயிட்டு இந்த பைப் வாட்ஸ் தாவரம் எப்படி இருக்குது அப்படின்றத நீங்கள் பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ இதுக்கு நிறைய மெடிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ்லாம் இருக்குது. அதே மாதிரி வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெரி ஷார்ட் டூரேஷன், மான்சூன் பீரியடில் மட்டும்தான் இது வாழக்கூடியது. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ஸ்மார்ட் அப்படின்றது சூப்பர்சானிக் மிசைல் அசிஸ்டட் ரிலீஸ் ஆஃப் டர்பிடோ. ஓகேங்களா? அதாவது ஸ்மார்ட் அப்படின்றது சூப்பர்சானிக் மிசைல் அசிஸ்டட் ரிலீஸ் ஆஃப் டர்பிடோ. டர்பிடோ அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த சப்மரைனில் வந்து அந்த ராக்கெட் லான்ச் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அதான் டர்பிடோ அப்படிம்பாங்க. ஸோ அது சூப்பர்சானிக் மிசைல். ஓகேங்களா? இது வந்து சப்சானிக் இல்லை, சூப்பர்சானிக், அதாவது மேக் நம்பர் 5க்கு மேலே. ஓகேங்களா? மேக் நம்பர் 5க்கு மேலே இருக்கிற அந்த ஸ்பீடு. ஓகேங்களா? சூப்பர்சானிக்கு. ஸோ இந்த சூப்பர்சானிக் அசிஸ்டட் டர்பிடோ தான் இது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இது ஒரு லைட் வெயிட்டு. இட்ஸ் ஆன்டி சப்மரைன் வார்ஃபேர் ஆப்ரேஷன். ஆன்டி சப்மரைன்னா என்னது? எதிர்த்தாப்பில் ஒரு சப்மரைன் வந்து வெளிநாட்டுக்காரன் சப்மரைன் வருதுன்னா இதை வச்சு ஈஸியாக வந்து அவனை அடித்து கொண்டுடலாம். ஓகேங்களா? ஸோ அதுதான். நெக்ஸ்ட்டு, எமிஷன் நார்ம்ஸ் ஃபார் டிராக்டர்ஸ் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் எக்யூப்மெண்ட் வெஹிக்கிள்ஸ் நாட் PS6 அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இப்போ PS6 அப்படின்றது இருக்குல்ல, PS6னா என்னங்க? பாரத் ஸ்டேஜ் 6 அப்படின்றது. பாரத் ஸ்டேஜ் 6 அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த ஃபியூவலோடைய குவாலிட்டி, இன்ஜினுடைய குவாலிட்டி அப்படின்றத மென்ஷன் பண்ணுறது தான் இந்த PS6 அப்படின்றது. ஓகேங்களா? ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வகையான பெட்ரோலை தான் இந்த வகையான இன்ஜினில் யூஸ் பண்ணணும். ஸோ அப்போ அதுலேருந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சல்ஃபர் டை ஆக்சைடோட அளவு ரொம்ப 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 கம்மி பண்ணப்படும். இப்போ கரண்டாக நம்ம எந்த நாம்ஸை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம்னா, BS4 நாம்ஸை தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். பட் என்னென்னா BS6 நாம்ஸை வந்து என்னென்னா கொண்டு வந்துட்டாங்க ஆல்ரெடி. ஸோ BS6 நாம்ஸில் ஆல்ரெடி வந்து நமக்கு பைக்கு, கார் எல்லாமே வர ஆரம்பிச்சிருச்சு. சரி, இது வந்து எல்லாத்துக்குமே பொருந்துமா இந்த BS6 அப்படின்னா? கிடையாது. இது யாருக்கு பொருந்தாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிராக்டர் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, அதேமாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் எக்யூப்மெண்ட் அவங்களுக்குலாம் வந்து வேறு ஸ்டேஜ் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ எமிஷன் ஸ்டாண்டர்ட் எல்லா வெஹிக்கிளுக்கும் ஒரே எமிஷன் ஸ்டாண்டர்டானா கிடையாது. உங்களுக்கு இந்த டிராக்டரு, கன்ஸ்ட்ரக்ஷன் எக்யூப்மெண்ட்டுக்கெல்லாம் வேறு மாதிரியான இது கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு, ப்ரொடெக்ஷன் லிங்க்டு இன்சென்டிவ் ஸ்கீம். ப்ரொடக்ஷன் லிங்க்டு இன்சென்டிவ் ஸ்கீம் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் அவுட்கம் பேஸ்ட் அண்ட் அவுட்புட் பேஸ்டு ஒரு ஸ்கீமுங்க. அவுட்கம் பேஸ்டு அவுட்புட் பேஸ்ட்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து என்னென்னா ஏற்கனவே வந்து என்னென்னா ஒரு 100 பொருள் தயாரிச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு வைங்களேன், கிட்டத்தட்ட வந்து ஒரு இலக்கு கொடுத்துருவாங்க. என்னென்னா, நீ வந்து இவ்வளோ % எக்ஸ்ட்ரா ப்ரொடக்ஷன் பண்ணேன்னா உனக்கு நான் சப்சிடி தரேன் அப்படின்ற மாதிரி. இதில் என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 4லேருந்து 5% அளவுக்கு நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும்? இன்க்ரிமெண்டல் சேல்ஸ் பண்ணியிருக்கணும். அப்படி பண்ணேன்னா உனக்கு 5லேருந்து 7 வருஷம் வரைக்கும் நாங்கள் கேஷ் இன்சென்டிவ்ஸ் தருவோம். அது எப்படின்னா, நீ வந்து அந்த 4லேருந்து 6% சொல்கிறல, அது வந்து என்ன பேஸ் இயரை கால்குலேட் வச்சுப்போம். பேஸ் இயர்னா இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு 2015 நீ ஒரு 100 கார் தயாரிச்சிருக்கனா, இப்போ நீ 2020 இவ்வளோ தயாரிக்கணும். அந்த பர்சன்டேஜ்னா 2015 தயாரிச்சதுலேருந்து இவ்வளோ % இன்க்ரீஸ் அந்த மாதிரி. ஓகேங்களா? 2019 கிடையாது. ஓகேங்களா? ஸோ அது எப்படின்னா, நீ நெக்ஸ்ட் 5 இயர்ஸ் வரைக்கும் நீ அதை காட்டணும். பண்ணேன்னா உனக்கு கண்டிப்பாக 5லேருந்து 7 வருஷம் வரைக்கும் உனக்கு இன்சென்டிவ்ஸ் நிறையா கொடுப்பாங்க அப்படின்றதான் ப்ரொடக்ஷன் லிங்க்டு இன்சென்டிவ் ஸ்கீம். கிட்டத்தட்ட இதில் நிறைய இண்டஸ்ட்ரியை சேர்த்துருக்காங்க. தயவு செய்து என்னென்ன இண்டஸ்ட்ரியெல்லாம் சேர்த்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மனப்பாடம் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட்டு, ratification of 7 persistent organic pollutant listed under Stockholm Convention. What is persistent organic pollutant? ஓகேங்களா? persistent organic pollutant அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நீங்கள் நார்மலாக வந்து ஓகேங்களா, நார்மலாக வந்து என்னென்னா ஒரு லைக் ஒரு கெமிக்கலை யூஸ் பண்ணுறீங்க. ஓகேங்களா? ஒரு கெமிக்கல் ரிலேட்டட் விஷயங்களை யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அது நம்ம என்விரான்மெண்ட்டில் நிறைய நாள் வாழும். ஓகேங்களா? ஸோ அந்த நிறைய நாள் வாழுது பார்த்தீங்கன்னா, தட் இஸ் கால்ட் persistent organic. அந்த பொல்யூட்டன் தான் persistent organic pollutant. ஸோ இது வந்து என்னென்னா ஸ்டாக்ஹோம் கன்வென்ஷனுக்கு கீழே வருது. சரி, ஸ்டாக்ஹோம் கன்வென்ஷனில் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, கொஞ்ச நாள் இப்போ நம்ம இதை வந்து நம்ம ராட்டிஃபை பண்ணியிருக்கோம். பட் அதுக்கு முன்னாடி ஓகேங்களா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஆல்ரெடி என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இந்த 7 விஷயத்தை வந்து என்ன கேன்சல் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? அப்போ நீங்கள் என்னென்னா ஸ்டாக்ஹோம் கன்வென்ஷனை பற்றினா பேசிக் வந்து நீங்கள் படிச்சுக்கோங்க. ஏன்னா என்னால் பேசிக் உட்காந்து இதில் எழுத முடியாது. ஸோ பேசிக் நீங்கள் படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இந்தியா வந்து நார்மலாக இந்த ஸ்டாக்ஹோம் கன்வென்ஷனை எப்போ ராட்டிஃபை பண்ணியிருப்போம்னா 2006 நார்மலாக, நான் வந்து இந்த 7 persistent பற்றி சொல்ல, நான் நார்மலாக 2006 நம்ம வந்து என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா நம்ம இதை ராட்டிஃபை பண்ணியிருப்போம். ஆனால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா
டிஃபால்ட் ஆப்ட் அவுட் பொசிஷன். ஆப்ட் அவுட் பொசிஷன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்ம என்ன பொசிஷனில் சைன் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஏதாவது அவங்க சேஞ்ச் பண்ணுறாங்களா, இப்போ நிறையா வந்து ஆர்கானிக் பொல்யூட்டண்ட்டை உள்ளே கொண்டு வந்துக்கிட்டே இருப்பாங்க. அப்படி கொண்டு வந்தாங்கன்னா அதை நம்ம யூஸ் பண்ணக்கூடாதுன்னு அர்த்தம். அப்போ அவங்க கொண்டு வந்துக்கிட்டு இருக்கிறதெல்லாம் நம்ம யூஸ் பண்ண முடியாமல் போயிட்டு இருந்தால் நமக்கு பிரச்சனை ஆகிடும். அதனால் நம்ம இந்த ஆப்ட் அவுட் இது வச்சு நம்ம வச்சுருக்கோம். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நீ எத்தனை நாள் கொண்டு வந்துக்கோ, பட் நான் எதுக்கு ரேட்டிஃபை பண்ணுறனோ அது மட்டும்தான் எனக்கு செல்லுபடி ஆகும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்கிறேங்க. சோடியம் குளோரைடை வந்து என்னன்னா பெர்சிஸ்டன்ட் ஆர்கானிக் பொல்யூட்டன் அவங்க கொண்டு வராங்கன்னு வைங்களேன். நம்ம சோடியம் குளோரைடு நிறையா உப்பெல்லாம் யூஸ் பண்ணுறோம். நம்ம உடனே வந்து அதை கேன்சல் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நம்ம எப்போ வந்து ஓகே நானும் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த சோடியம் குளோரைடை என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நீங்கள் வந்து அந்த ஸ்டாப் பண்ணிங்க பார்த்தீங்களா, அதுக்கு நான் ரேட்டிஃபை பண்ணுறேன்னா நான் அப்போலேருந்து வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ அவன் எப்போ வந்து கேன்சல் பண்ணுறானோ அப்போ உடனே நான் பண்ணணும்னு அவசியம் இல்லை. பிகாஸ் வி ஆர் இன் அ ஆப்ட் அவுட் பொசிஷன். ஓகேங்களா, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதைத்தான் நம்ம சைன் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கிட்டத்தட்ட வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பர்டிகுலர் விஷயத்தை ஓகேங்களா, இந்த பர்டிகுலர் விஷயத்தை நம்ம நேஷ்னல் இம்ப்ளிமெண்டேஷன் பிளானில் அப்டேட் பண்ணிவிடுவோம். ஸோ அதன் மூலமாக என்ன ஆகிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தே வில் நோ அபவுட் அவர் பொசிஷன் ரிலேட்டட் டு தீஸ் 7 persistent ஆர்கானிக் பொல்யூட்டன்ஸ். ஓகேங்களா, சரி, அந்த 7 persistent ஆர்கானிக் பொல்யூட்டன்லாம் என்ன அப்படின்றது தெரிஞ்சுக்கணுமா? அப்போ தெரிஞ்சுக்கணும். எஸ். ஸோ அது பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இது என்னென்ன அப்படின்னு பாருங்கள். ஹெக்ஸா ப்ரோமோஃபினைல், ஹெக்ஸா ப்ரோமோ டைஃபினைல் ஈத்தர், கெப்டா ப்ரோ டைஃபினைல் ஈத்தர், டெட்ரா ப்ரோமோ டைஃபினைல் ஈத்தர் அண்ட் பெண்டா குளோரோபென்சின், ஹெக்ஸா ப்ரோமோ சைக்ளோடிசைன், அதுக்கடுத்து ஹெக்ஸா ஆக்ளரோ புட்டாடைன். ஓகேங்களா, ஸோ இது 7 தான். சரி, இந்த பர்டிகுலர் இந்த பெர்சிஸ்டன்ட் ஆர்கானிக் பொல்யூட்டன்ட் கீழே நம்ம சைன் பண்ணியிருக்கோம்னு சொல்லல. இதை ஏன் நம்ம சைன் பண்ணோம் அப்படின்னா, எந்த ஆக்ட் கீழே சைன் பண்ணோம் அப்படின்னா, நம்மக்கிட்ட என்விரான்மெண்ட்டை ப்ரொடெக்ஷன் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு ஆக்ட் இருக்குது 1986ன்னு. ஸோ அந்த ஆக்ட் கீழே தான் நம்ம வந்து இதை சைனே பண்ணியிருப்போம். ஸோ அந்த ஆக்டை வந்து நம்ம இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காண்டியே சைன் பண்ணியிருப்போம். ஓகேங்களா, ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட், இந்தியா கெட்ஸ் இட்ஸ் ஃபர்ஸ்ட் எவர் பிராண்ட் அண்ட் லோகோ ஃபார் இட்ஸ் காட்டன். இப்போ நம்ம காட்டன் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, வெளிநாட்டுக்கு அனுப்புகிறோம். அந்த வெளிநாட்டுக்கு அனுப்புகிற காட்டனை சும்மா நேமில் அனுப்ப முடியாது. நம்ம ஏதாவது வந்து ஒரு பிராண்டட் நேமில், இப்போ ஒரு டாட்டா கம்பெனி அப்படின்னா, டாட்டா நீங்கள் எங்கே போய் வாங்கினாலும் டாட்டா தான், இந்த பிராண்ட் வந்து அப்படியே இருக்கும். ஸோ அது மாதிரி நம்ம காட்டனுக்குன்னு ஒரு பிராண்டு கொடுத்துட்டோம் அப்படின்னா, அந்த இதை எந்த கண்ட்ரியில் போயிட்டு, சார் இந்த காட்டன் பேர் கஸ்தூரி காட்டன் அப்படின்னு வந்து அவன் கடைக்காரன் சொன்னான்னா, கஸ்தூரி காட்டனா அப்போ இந்தியா அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதுக்காண்டி கொடுத்தது தான். ஸோ இது வந்து என்ன நேம் வச்சுருக்காங்கன்னா, கஸ்தூரி காட்டன் அப்படின்றத வச்சுருக்காங்க. ஓகேங்களா, ஸோ ஏன் அப்படின்னா, இந்த காட்டனில் இந்தியா தாங்க செகண்ட் லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர். இந்தியா தான் காட்டனில் செகண்ட் லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் வந்து யாருன்னா இந்தியா தான். ஓகேங்களா, ஸோ இதுக்கு அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட வேர்ல்டோட ப்ரொடக்ஷனில் 23% ஆஃப் ப்ரொடக்ஷன் வந்து என்னன்னா இங்கே தான் வருது. இதுலேயும் ஆர்கானிக் காட்டன், இன்ஆர்கானிக் காட்டன் இருக்குது. ஸோ இந்த ஆர்கானிக் காட்டனுடைய 51% எங்கே தான் தயாரிக்கிறோம்னா இங்கே தான் தயாரிக்கிறோம். ஓகேங்களா, ஸோ இந்த சர்டிஃபிகேஷன் சிஸ்டம், ஓகேங்களா, இந்த ப்ரெஸ்கிரைப்டு சர்டிஃபிகேஷன் சிஸ்டம் எதுக்கு கீழே வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸுக்கு கீழே மினிஸ்ட்ரி ஆஃப் டெக்ஸ்டைல் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை கொண்டு வர ட்ரை பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா, ஸோ இதுக்கு தவிர காட்டன் நம்ம இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு காட் அலே மொபைல் ஆப்னு ஒரு ஆப்பையும் நம்ம கொண்டு வந்திருக்கிறோம். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு, இன்டைஜினியஸ் வெரைட்டி ஆஃப் கால்சியம் நைட்ரேட் புரோனேட்டட் கால்சியம் நைட்ரேட். ஓகேங்களா, சாரி கால்சியம் நைட்ரேட் அண்ட் புரோனேட்டட். ஓகேங்களா, இதெல்லாம் நம்ம வந்து இண்டேஜினியஸாக கண்டுபிடிச்சிருக்கோங்க. இண்டேஜினியஸ்னு நம்ம நாட்டிலே வந்து ஃபஸ்ட் டைமாக கண்டுபிடிச்சிரும். இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேரியஸ் கண்ட்ரீஸ்லேருந்து என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா, இதை நம்ம இறக்குமதி பண்ணியிருப்போம். ஸோ இப்போ வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை நம்மளே தயாரிக்கிறதுக்கு ரெடி பண்ணிட்டோம். சரி, அதை ஏன் இப்படி தயாரிக்கணும், இதான அவ்வளோ இம்பார்ட்டனா அப்படின்னா, எஸ், இது எதுக்காண்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வேஸ்ட் வாட்டர் ட்ரீட்மெண்ட்டில் ரொம்ப முக்கியமானது இந்த கால்சியம் நைட்ரேட் அண்ட் போரோனேட். அதுக்கடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சிமெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, சிமெண்ட் கான்கிரீட்டோடைய ஸ்ட்ரென்த்தை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு இந்த கால்சியம் நைட்ரேட் அப்படின்றது யூஸ் ஆகுது. ஓகேங்களா, ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு, ருத்ரம் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இண்டிஜினியஸ் ஆன்டி ரேடியேஷன் மிசைல் ஃபார் ஐஏஎஃப்ன்றது இந்தியன் ஏர்ஃபோர்ஸ். இது வந்து யார் டெவலப் பண்ணியிருக்காங்கன்னா IRDO. ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஆன்டி ரேடியேஷன் மிசைல் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னா அங்கே ரேடார் இருக்கும், அடுத்த கண்ட்ரியோட ரேடார் இருக்கும். அப்போ அந்த ரேடாரை நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்கு, ஓகேங்களா, நம்ம மிசைல் வந்து போய்கிட்டு இருக்கு. அப்போ மிசைல் போகிறத வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவன் கண்டுபிடிச்சிருவான். அப்போ அதை கண்டுபிடிக்காமல் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த ரேடாரை வந்து என்ன பண்ணணும், நியூட்ரலைஸ் பண்ணணும். ஸோ அது பண்ணுறதுக்கு இந்த ருத்ரம் அப்படின்றது யூஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு, கோவா பிகம்ஸ் த ஃபஸ்ட் ஹர் ஜல் ஸ்டேட் அக்ராஸ் த நேஷன் பை ப்ரொவைடிங்
டேப் வாட்டர் கனெக்ஷன் டு எவரி ரூரல் ஹவுஸ் ஹோல்ட் அண்டர் ஜல் ஜீவன் மிஷன். ஸோ ஜல் ஜீவன் மிஷன் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு 2024க்குள்ள ரூரலில் நமக்கு டேப் வாட்டர் கனெக்ஷன் கொடுக்கணும் அப்படின்றது தான் ஜல் ஜீவன் மிஷன். இது வந்து ஜல் சக்தி மினிஸ்ட்ரி கீழே வருது. ஓகேங்களா. ஸோ அதோட ஹிந்தி நேம் தான் ஹர் ஹர் ஜல் அப்படின்றது. ஓகேங்களா. ஸோ கோவா தான் இந்தியாவிலேயே ஃபஸ்ட் ஸ்டேட் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பர்டிகுலர் விஷயத்தை செஞ்சு முடிச்சிருக்காங்க. இப்போ இந்த பட்ஜெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஜல் ஜீவன் மிஷன் அர்பனும் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ போன இது வரைக்கும் ரூரல் தான் இருந்துச்சு, இப்போ அர்பனும் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஹை ஃப்ளோ வாட்டர் பியூரிஃபிகேஷன் சிஸ்டம். இந்த ஹை ஃப்ளோ வாட்டர் பியூரிஃபிகேஷன் சிஸ்டம் எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, நம்மளுடைய இந்த வாட்டரில் இருக்கிற ஃப்ளூரைடு அண்ட் அயன் கண்டென்ட்டில் இவ்வளோ தான் இருக்கணும் அப்படின்றது நமக்கு இருக்குது. இப்போ நமக்கு அளவுக்கு அதிகமாக எதை சாப்பிட்டாலும் உடம்புக்கு கேடு. அப்போ இவ்வளோ தான் இருக்குது அப்படின்றது இருக்குது. அப்போது அதை நம்ம மெயின்டைன் பண்ணணும். அப்படி மெயின்டைன் பண்ணால் தான் நம்மளுடைய பாடியில் நம்மளுடைய மற்ற பாடி பார்ட்ஸ்லாம் வந்துன்னா கரெக்டாக இதாகும். பட் என்னென்னா நம்மளுடைய இப்போ இந்த ஃப்ளூரைடு இந்த அயன்லாம் இந்த வெஸ்ட் பெங்கால் ரீஜியனில் இந்த கிரவுண்ட் வாட்டரில் நிறைய ஃப்ளூரைடு கிடைக்குது. இந்த ஃப்ளூரைடு அப்படின்றது பார்த்திங்க அப்படின்னா ஃப்ளூரின் ரிலேட்டட் டு டீத்து. ஓகேங்களா. டீத்துக்கு வந்து அதிகமாக டீத்துக்கு நமக்கு ஃப்ளூரின் தேவை. பட் அதிகமாக ஃப்ளூரின் வந்துருச்சுன்னு வைங்களேன், இந்த ஹியூமனில் இருக்க 2 விஷயம் பாதிக்கப்படும் ஃப்ளூரினால். என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து பற்கள், இன்னொன்று வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய போன். ஓகேங்களா. இந்த 2மே பாதிக்கப்படும். இதனால் உங்களுக்கு ஸ்கெலிட்டல் ஃப்ளூரோசிஸ் அப்படின்ற நோய் வர்றதுக்கான வாய்ப்பும் அதிகமாக இருக்கும். இதை தவிர என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோட அளவு WHO எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னா, நம்ம குடிக்கிற வாட்டரில் 1.5 ppm தான் இருக்கணும். இதே இது அயன் கண்டென்ட் பார்த்தீங்க அப்படின்னா, அயன் கண்டென்ட் ஆஸ் பர் WHO பார்த்தீங்க அப்படின்னா 0.3 ppm தான் இருக்கணும். ஓகேங்களா. ஸோ அதுக்கு மேலே போனால் இதில் நமக்கு என்னது லிவர் டிசீஸ், இர்ரெகுலர் ஹார்ட் ரிதம், நியூரல் டிஸார்டர் இது எல்லாமே வரும். பட் அயன் கண்டென்ட் அப்படின்றது நார்மலாகவே நமக்கு தேவையான கண்டென்ட் தான். பட் அதை அதிகமாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு நிறைய பிரச்சனைகள் வரக்கூடும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் பாருங்கள், கிட்டத்தட்ட 60 to 17 மில்லியன் பீப்புள் வந்து உடம்புக்குள்ளே எக்ஸஸாக ஃப்ளூரைடு இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஹைட்ரஜன் ஃபியூவல் செல் வெஹிக்கிள். ஓகேங்களா. ஹைட்ரஜன் ஃபியூவல் செல் வெஹிக்கிள். இந்த ஹைட்ரஜன் ஃபியூவல் செல் வெஹிக்கிளில் நிறைய நோட்ஸ் இருக்குங்க. ஓகேங்களா. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, திருஷ்டி IASோட பிக் பிக்சர் அப்படின்ற ஒரு இது கொடுத்துருப்பாங்க இந்த ரிலேட்டடாக. ஸோ தயவுசெய்து அதை போய் நீங்கள் ரீட் பண்ணுங்கள். நிறையா இருக்குது. ஸோ அதனால் எழுத முடியலை. ஸோ அதனால் விட்டுருக்குறேன். ஓகேங்களா. ஸோ இதில் ஹைட்ரஜனை வந்து ஆனோடாவும் H2O ஓகேங்களா O2 வந்து கேத்தோடாவும் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ யூஸ் பண்ணி உங்களுக்கு வந்து என்னென்னா உங்களுக்கு எலக்ட்ரிசிட்டி கொண்டு வருவாங்க. ஸோ அதுதான் ஹைட்ரஜன் ஃபியூவல் செல். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு நேஷ்னல் சூப்பர் கம்ப்யூட்டிங் மிஷன். ஓகேங்களா. நேஷ்னல் சூப்பர் கம்ப்யூட்டிங் மிஷன். இந்த நேஷ்னல் சூப்பர் கம்ப்யூட்டிங் மிஷன் அப்படின்றது எதுக்கு கீழே யார் பண்ணுறாங்க அப்படின்னா, சென்டர் ஃபார் டெவலப்மெண்ட் ஆஃப் அட்வான்ஸ்டு கம்ப்யூட்டிங். ஸோ இவங்க தான் பண்ணுறாங்க. ஓகேங்களா. சென்டர் ஃபார் டெவலப்மெண்ட் ஃபார் அட்வான்ஸ்டு கம்ப்யூட்டிங், மினிஸ்ட்ரி ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிக்குள்ளே வருது. ஓகேங்களா. ஸோ இவங்க தான் நேஷ்னல் சூப்பர் கம்ப்யூட்டிங் மிஷன் அப்படின்றத ஒன்று பண்ணுறாங்க. சரி, இதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்றத பார்க்கலாம். நம்மளுடைய முதல்ல சூப்பர் கம்ப்யூட்டிங் மிஷன் அப்படின்றது எப்போ ஆரம்பிச்சுன்னா 1988 ஆரம்பிச்சிருக்கும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்ச சூப்பர் கம்ப்யூட்டர் என்னென்னா பரம் 8000. அது என்ன சார் சூப்பர் கம்ப்யூட்டர்? சூப்பர் கம்ப்யூட்டர் அப்படின்றது பார்த்தீங்கன்னா நார்மலான கம்ப்யூட்டர் நமக்கு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில கூட்டல் கழித்தல் சில சாஃப்ட்வேரை இன்ஸ்டால் பண்ணுறது அதுதான் பண்ணும். பட் இது என்னென்னா the operation will be very fast. ஓகேங்களா. சீக்கிரமாக இப்போ நம்மளுடைய இந்த வெதர் ஃபினாமினாவை கால்குலேட் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள், அதேமாதிரி நிறையா டேட்டாவை வந்து சிங்கிள் டைமில் ப்ராசஸ் பண்ணுறது, இது எல்லாமே வந்து என்னென்னா இந்த பர்டிகுலர் சூப்பர் கம்ப்யூட்டரில் பண்ண முடியும். ஓகேங்களா. ஸோ பரம் 8000 அப்படின்றதா ஃபஸ்ட்டு இண்டிஜினியஸாக ஃபில் பண்ணது 1991. இப்போ நம்மகிட்ட பார்த்தீங்க அப்படின்னா பிரத்யூஸ். ஓகேங்களா. பிரத்யூஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. இதுக்கடுத்து கேரி XC40 சிஸ்டம் அப்படின்னு இருக்குது. ஸோ இது கிட்டத்தட்ட 6.8 ஃபெட்டாஃப்ளாப்ஸ்னால் அந்த சூப்பர் கம்ப்யூட்டரோட ஸ்பீடு. ஓகேங்களா. ஸோ அது வரைக்கும் நம்ம வந்து இது பண்ணியிருக்கோம். இது எங்கே இன்ஸ்டால் ஆகிருக்குன்னா IITM பூனேயில் வந்து இதாகிருக்கு. IITM மெட்ராஸ் அண்ட் பூனேயில் வந்து IITM பூனேயில் வந்து என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது இன்ஸ்டால் ஆகிருக்கு. ஸோ ஃபாஸ்டஸ்ட் சூப்பர் கம்ப்யூட்டர் அப்படின்றது இது தாங்க. ஓகேங்களா. ஃபாஸ்டஸ்ட்டு சூப்பர் கம்ப்யூட்டர் அப்படின்றது இதுதான். ஸோ இதுக்கு அடுத்து என்னென்னா வி ஹாவ் அ நேஷ்னல் நாலேஜ் நெட்வொர்க் அப்படின்னு சொல்லிட்டு, இதை தவிர பரம் ஷவாக் அப்படின்றது இருக்குது. இது 2 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நேஷ்னல் நாலேஜ் நெட்வொர்க் மூலமாக என்ன பண்ணுறாங்கன்னா பரம் ஷவாக் அப்படின்ற ஒரு இது மூலமாக நமக்கு என்ன பண்ணுறாங்க, தே ஆர் கிவிங் அ ட்ரைனிங் ரிலேட்டட் டு சூப்பர் கம்ப்யூட்டர். ஓகேங்களா. ஸோ இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறவங்க மினிஸ்ட்ரி ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அலாங் வித் மினிஸ்ட்ரி ஆஃப் IT இன்ஃபர்மேஷன் அண்ட் டெக்னாலஜி. எதன் மூலமாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா
சென்டர் ஃபார் டெவலப்மெண்ட் ஆஃப் அட்வான்ஸ்டு கம்ப்யூட்டிங். இதை தவிர இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் பெங்களூரு. ஸோ இவங்கெல்லாம் சேர்ந்து தான் இந்த நேஷ்னல் சூப்பர் கம்ப்யூட்டிங் மிஷனை பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு ராஷ்ட்ரிய காமதேனு அயாக். இது ரொம்ப கொஞ்சம் இம்பார்ட்டன்ட்டுங்க. ஏன்னா இந்த காமதேனு அயாக் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ லேட்டஸ்ட்டாக என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா, கவ் எக்ஸாம் அப்படின்னு ஒன்று கொண்டு வர போகிறாங்க. கவ் எக்ஸாம். இந்த கவ் எக்ஸாம் நிறையா கான்ட்ரவர்ஷியலை கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ அதனால் கொஞ்சம் இந்த ராஷ்ட்ரிய காமதேனு அயாக்கை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. இந்த ராஷ்ட்ரிய காமதேனுக்கு அயாக் இந்த நித்தி ஆயோக் இருக்குல்ல, அது மாதிரி இந்த ராஷ்ட்ரிய காமதேனு அயாக்னு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. கான்ஸ்டியூட்டட் இன் 2019. இட்ஸ் அ பெர்மனன்ட் அபெக்ஸ் அட்வைசரி பாடி. இது வந்து பெர்மனன்ட் பாடி. இது எதுக்காண்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில ப்ரோக்ராம் ரிலேட்டட் டு ப்ரொடெக்ஷன் அண்ட் கன்சர்வேஷன். ஓகேங்களா? ப்ரொடெக்ஷன் அண்ட் கன்சர்வேஷன் அண்ட் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் ஆஃப் நம்மளுடைய இண்டிஜினியஸ் கவ். ஓகேங்களா? இண்டிஜினியஸ் கவ். இது எந்த மினிஸ்ட்ரி கீழே வருது அப்படின்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபிஷரிஸ், அனிமல் ஹஸ்பண்ட்ரி அண்ட் டெய்ரிங் கீழே வருது. இதை தவிர என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ராஷ்ட்ரிய கோகுல் மிஷன் ஒரு மிஷன் வந்துச்சுங்க. அதோட இன்டெக்ரல் பார்ட் தான் இந்த பர்டிகுலர் இது. இதை தவிர லேட்டஸ்ட்டு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, காமதேனு தீபாவளி அபியான் ஒன்று கிரியேட் பண்ணியிருப்பாங்க. இது எதுக்காண்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவு டங்கு. ஓகேங்களா? கவு டங்கு அல்லது பஞ்சகாவியால் நீங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதால் தயாரிக்கப்பட்ட ப்ராடக்ட்ஸை வச்சு தீபாவளி ஃபெஸ்டிவல் கொண்டாடணும் அப்படின்றதுக்காண்டி. ஓகேங்களா? காமதேனு ஆயோக். நெக்ஸ்ட்டு இ சஞ்சீவினி அப்படின்றது மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் வெல்ஃபேர் அஃபேர் மினிஸ்ட்ரி கொண்டு வந்த ஒரு டெலிமெடிசின்ங்க. டெலிமெடிசின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நீங்கள் வந்து ஆன்லைன்லேயே உங்களுக்கு இருக்கிற வியாதியை சொல்லி அவர்கிட்ட வந்து இது எழுதி வாங்கிக்கலாம். ஓகேங்களா? இதில் 2 காம்பனண்ட் இருக்குது. ஒன்று டாக்டர் டு டாக்டர் காம்பனண்ட்னா, இப்போ ஒரு கிராமத்தில் வந்து ஒரு டாக்டர் இருக்கார். அந்த டாக்டருக்கு ஒரு ஆப்ரேஷன் பண்ண தெரியல அப்படின்னா, இன்னும் ஒரு டாக்டர் அர்பனில் இருக்கார், கொஞ்சம் ஸ்பெஷலிஸ்ட். ஓகேங்களா? அவர்கிட்ட வந்து ஆன்லைன் மூலமாக கற்றுக்கிறது. அதேமாதிரி டாக்டர் டு பேஷண்ட். ஓகேங்களா? ஸோ அதுவும் இருக்குது. நீங்கள் பேஷண்ட்டும் டைரெக்டாக என்ன பண்ணலாம், டாக்டரை காண்டாக்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு காரிப் கல்யாண் ரோஜ்கார் அபியான். இந்த காரிப் கல்யாண் ரோஜ்கார் அபியான் என்றது அப்படின்னு என்னென்னா, ரூரல் பப்ளிக் ஒர்க் ஸ்கீம். இது எதுக்காண்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நம்ம வந்து நிறைய இந்த கோவிட்-19 நிறையா பேர் மைக்ரேஷன் ஆகி வந்தவங்க எல்லாருமே திரும்பி அவங்க ஊருக்கு ரிவர்ஸ் மைக்ரேஷன் ஆனாங்க. ஓகேங்களா? அந்த ரிவர்ஸ் மைக்ரேஷன் ஆன பீப்புள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கறது தான் இந்த காரிப் கல்யாண் ரோஜ்கார் அபியான். ஓகேங்களா? ஸோ இது எது பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 125 நாளைக்கு அவங்களுக்கு ஜாப் கொடுக்கறதுக்கு. எத்தனை டிஸ்ட்ரிக்டில் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 116 டிஸ்ட்ரிக்ட், ஒன்லி 6 ஸ்டேட்டில் தான் பண்ணுறாங்க. அது என்னென்னா, பீகார், யூபி, மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான், ஜார்க்கண்ட், ஒடிசா. இதை தவிர என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பர்டிகுலர் 6 ஸ்டேட்லேருந்து 27 ஆஸ்பிரேஷனல் டிஸ்ட்ரிக்டையும் எடுத்திருக்காங்க. 25 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஒர்க் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து எத்தனை மினிஸ்ட்ரிக்கில் வருதுன்னா, 12 மினிஸ்ட்ரிக்கில் இது வருது. ஓகேங்களா? இதை எப்படி கனெக்ட் பண்ணுறாங்கன்னா, த்ரூ காமன் சர்வீஸ் சென்டர் அண்ட் கிருஷி விக்யான் கேந்திராஸ் மூலமாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இதை எல்லாத்தையுமே ரெகுலேட் பண்ணுறாங்க. காரிப் கல்யாண் ரோஜ்கார் அபியான். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இண்டெக்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன். இந்த இண்டெக்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நீங்கள் இண்டஸ்ட்ரியில் எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கீங்க, அதுதான் இண்டெக்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன். இந்த இண்டெக்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் இப்போ பேஸ் இயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2011-12. ஓகேங்களா? அது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா, இதை யார் வெளியிடுவாங்கன்னா, மந்த்லி பை CSO, சென்ட்ரல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆர்கனைசேஷன் வெளியிடுவாங்க. ஸோ இது எதுக்காண்டி, இதை மொத்தம் 2 விதா பிரிப்பாங்க. ஒன்று வந்து ப்ராட் பேஸ்டு செக்டார், இன்னொன்று யூஸ் பேஸ்டு செக்டார். ஓகேங்களா? ப்ராட் பேஸ்டு செக்டார், இன்னொன்று யூஸ் பேஸ்டு செக்டார். அந்த ரிப்போர்ட்டில் 2 வகையாக இருக்கும். ஒன்று ப்ராட் பேஸ்டு செக்டார், இன்னொன்று யூஸ் பேஸ்டு செக்டார். ஓகேங்களா? மைனிங், மேனுஃபேக்சரிங், எலக்ட்ரிசிட்டி. ஓகேங்களா? இதை தவிர யூஸ் பேஸ்டு செக்டாரில் பேசிக் குட்ஸ், கேபிட்டல் குட்ஸ், இன்டர்மீடியட் குட்ஸ். ஓகேங்களா? இதெல்லாம் இருக்கும். மொத்தம் 8 கோர் இண்டஸ்ட்ரிக்கு என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, கோர் இண்டஸ்ட்ரி 8 இருக்குது. அது என்னென்ன அப்படின்றது போய் பார்த்துக்கோங்க. அதுக்கு இந்த இண்டெக்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷனில் 40% வெயிட்டேஜ் கொடுத்துருப்பாங்க. இதை தவிர என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒன்லி ஃபிசிக்கல் வால்யூம் ஆஃப் ப்ரொடக்ஷன் எவ்வளோ அப்படின்றத மெஷர் பண்ணுமே தவிர, நீ ஃப்யூச்சரில் இவ்வளோ பண்ணியிருப்ப அப்படின்றதெல்லாம் பண்ணாது. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு டெக் ஃபார் ட்ரைபல் இனிஷியேட்டிவ். இது யார் பண்ணுறாங்கன்னா, ட்ரைஃபட் பண்ணுறாங்க, மினிஸ்ட்ரி ஆஃப் ட்ரைபல் அஃபேர்ஸ் கீழே பண்ணுறாங்க. ஸோ இது எதுக்காண்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகேங்களா, ஸோ இது யார் கூட பார்ட்னர்ஷிப்போடு பண்ணுறாங்கன்னா, இன்ஸ்டியூட் ஆஃப் நேஷ்னல் இம்பார்ட்டன்ஸ் அவங்களோட பார்ட்னர்ஷிப்போடு பண்ணுறாங்க. ஸோ இது எதுக்காண்டினா, ட்ரைபல் ஆண்டர்ப்ரனர்ஷிப்பை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு. ஸோ அதுக்காண்டி 5 கோடி ரூபாய் வரைக்கும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரைபல் ஆண்டர்ப்ரனர்ஷிப்புக்கு கெப்பாசிட்டி பில்டிங்க்கு கொடுக்குறாங்க. ஓகேங்களா? ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, PM வந்தன் யோஜனாவுக்கு கீழே நீங்கள் உங்களை வந்து லைக்
நீங்கள் வந்து என்ரோல் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பர்டிகுலர் டெக் ஃபார் ட்ரைபல் இனிஷியேட்டிவ் உங்களுக்கு இருக்குது. ஸோ இதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 30 நாளைக்கு உங்களுக்கு ட்ரைனிங் கொடுப்பாங்க. இது வந்து என்னென்னா ஆத்ம நிர்பார் தான், பட் ட்ரைபல் பீப்புளோட ஆத்ம நிர்பார். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு அக்வா ஃபோனிக்ஸ். ஸோ அக்வா ஃபோனிக்ஸ்னால் என்ன அர்த்தம் அப்படின்னா ஃபிஷ்ஷஸ் அண்ட் பிளான்ட்டை வந்து என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வளர்க்குறது. ஓகேங்களா. தண்ணியிலே வளர்க்குறது. ஃபிஷ்ஷோட வேஸ்ட் வந்து நமக்கு இதில் எதாக யூஸ் ஆகும்னா பிளான்ட்டுக்கு தேவையான ஃபெர்டிலைசராக யூஸ் ஆகும். ஓகேங்களா. ஸோ பிளான்ட் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூட்ரியண்ட்டை அப்சார்ப் பண்ணிக்கும். ஸோ அப்சார்ப் பண்ணிவிட்டு என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்டரை ஃபில்டரும் பண்ணும். ஸோ இதனால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு என்விரான்மெண்ட் ஃப்ரெண்ட்லியாக வந்து என்னென்னா நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பயிர் வளர்ப்பை நீங்கள் பண்ண முடியும். ஓகேங்களா. ஒரு பயிர் வளர்ப்பை நீங்கள் பண்ண முடியும். ஓகே, ஆல்ரெடி 40 நிமிஷம் ஆக போகுது. ஸோ 17 பேஜ் தான் போயிருக்கோம். ஓகேங்களா. ஓகே, இன்னும் பிரச்சனை இல்லை. 40 நிமிஷம் மட்டும் பாருங்கள். ஸோ அதுக்கடுத்த வீடியோ நான் அப்புறம் அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.